தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. தமிழகத்தை தலைகுனிய வைத்தது நீங்கள் தான். ஹியூமன் டிராஃபிக், கிட்னி திருடு. தமிழகத்திற்கு அடுத்தடுத்து தலைகுனிவு. மரக்காணத்தில் 20 பேர் செத்தது ஒரு தலைகுனிவுனா, ஒரு வருடத்தில் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தது மிகப்பெரிய தலைகுனிவு. வேங்கை வயல் தலைகுனிவு, தூய்மை பணியாளர்கள் குப்பைகளைப் போல அள்ளி தூர வீசப்பட்டார்களே, அது ஒரு தலைகுனிவு. எத்தனையோ தலைகுனிவுகளை நீங்கள் தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாஜக இந்த மாதிரி குப்பை இது வைகை ஆற்றுல தூக்கி போட்டிங்களேன்னு சொன்னது ஒரு குத்தமா, இல்லை நாங்கள் தான் கொண்டு போய் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் மக்களுடைய மனுவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அறிவாலயம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அதை வழி மறித்து கொள்ளையடித்து கொண்டு போய் வைகை ஆற்றுல போனோமா? இந்த கிட்டி திருடின பணம் திமுகவுக்கு சென்றிருக்காது, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு போயிருக்காதுன்னு என்ன உறுதி? அதனால தானே கடந்து துடிக்கிறீங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் எவ்வளோ துடிக்க போகிறீங்க? கேவலம் காசுக்காக இப்படிலாம் சம்பாதிக்கணுமா? மலையை கொடுத்து சம்பாதிக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டுறன்ற பேரில் சம்பாதிக்கிறீங்க. எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டும் அந்த ஊரில் இல்லை. மெட்ராஸில் ஆரம்பிச்சதுங்க, இப்போ உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்துருச்சு. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, எந்த ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா நீங்கள் வேறு ஊருக்கு போகணும். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உட்காந்து மனப்படம் பண்ணி மாடுலேஷன் அந்த இதெல்லாம் 3 இடத்துல பேசுகிறாரு இல்லைங்களா? அந்த 3 இடத்துக்கும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு சினிமாவில் ரிஹர்சல் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இறக்குறாங்க. அதனால தெரியுது, பேசுறதுலே தெரியுது. இல்லைனா மண்ணெரிப்பை மீனெரிப்புலாம் யாரும் படிக்க மாட்டாங்க. இந்த தமிழக மண் இவ்வளவு கொடுங்கோளர்களை இதுவரை சந்தித்ததே கிடையாது. அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்போ பணம் இருக்கிறவன் 3 மொழி படிப்பான், பணம் இல்லாதவன் 2 மொழி தான் படிக்கணும். இதுதான் திமுகவினுடைய அசிங்கமான கொள்கை. அந்த சினிமாவினுடைய ரசக்குறைவான பல பாடல்களுக்கு பள்ளி குழந்தைகளை நீங்கள் ஆட வச்சிங்க, பாட வச்சிங்க. இதை தாண்டி தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்தி கிடைத்திருக்கிறது? நான் கொடியேற்றத்துக்கு எனக்கு 4 வழக்கு, கொடியேற்றத்துக்கு மட்டும். அதுவும் புதுசாக போய் கம்பத்தை நட்டு கொடியேற்றுறது இல்லைங்க, இருக்கிற கம்பத்தில் இறக்கிட்டு திருப்பி ஏற்றுறதுக்கு வழக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கடல் நகரில் விஜயனுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனா விஜய், ஆமா சார், நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்துல விஜய் பேசும்பொழுது அடுத்தடுத்து திமுகவினர் அவருக்கான பதிலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்கள் 30,000 கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழக முதல்வரும் நாங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்காக நாங்கள் போகல, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரம் இவர்களுடைய பதில் எப்படி இருக்கு பார்க்க தெரியல. இது இவருக்காக தான் பதில் சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல. இல்லை, அவருடைய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தானே இருந்தது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுக விஜய் அவர்களை நல்லா ப்ளே பண்ண விடுது. விஜய் அவர்கள் மீது கட்டமைக்கப்படுகிற ஊதப்பட்ட பிம்பத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் திமுக துணையாக இருக்கிறது. அது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த நரேட்டிவ் செட்டிங் இன் மீடியா இது டோட்டலாக டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. டிஎம்கே விரும்பாமல் ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு கட்சியை பற்றியோ மீடியாக்களில் கட்டமைத்து விட முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனம். நான் உண்மையை உடைச்சி பேசுகிறேன். இப்போ இவ்வளவு பில்டப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பில்டப்ஸ் டிஎம்கே பெண் போன்ற நிறுவனங்கள் இசைவு கொடுக்காமல், இல்லை அவங்களுடைய விருப்பம் இல்லை இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறத மீறி இவ்வளோ பெரிய ஒரு புட்டப் ட்ராமா இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகையால் திமுக என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். திமுக முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. தமிழகத்தை தலைகுனிய வைத்தது நீங்கள் தான். ஹியூமன் டிராஃபிக்கிங், கிட்னி திருடு. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலுமே, இன்னும் சொல்லப்போனால் 2025 இந்த காலகட்டத்தில் உலகத்தின் எந்த மூலையிலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு உடல் உறுப்பு திருட்டு நடந்திருக்க முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு செயல் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இதற்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம்
அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த கேஸை வந்து நீங்கள் சிபிஐக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றத்திற்கு போய் தடை வாங்கியது. இந்த தடவை உச்சநீதிமன்றத்தை போய் தடை வாங்கக்கூடாதுன்றதுக்காக இவங்களே ஒரு டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணுது உயர்நீதிமன்றம். அதை எடுத்துட்டு கூட இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. தமிழகத்திற்கு மேலும் ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை இந்த திராவிட மாடல் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திற்கு அடுத்தடுத்த தலைகுனிவு. மரக்காணத்தில் 20 பேர் செத்தது ஒரு தலைகுனிவுனா, ஒரு வருடத்தில் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தது மிகப்பெரிய தலைகுனிவு. வேங்கை வயல் தலைகுனிவு, தூய்மை பணியாளர்கள் குப்பைகளைப் போல அள்ளி தூர வீசப்பட்டார்களே, அது ஒரு தலைகுனிவு. எத்தனையோ தலைகுனிவுகளை நீங்கள் தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை திமுக மீது அடைந்திருக்கிறார்கள். அந்த வெறுப்பினால் உருவாகிற ஓட்டுக்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. வேற ஒரு வெங்காயமும் கிடையாது. மக்களுடைய திமுகவுக்காக தான் விஜய் மட்டும் இல்லை, இவங்க பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எதிரில் இருக்கிறவங்கள ஓட்டை உடைச்சிடணும். அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் இந்த 2024 கூட திமுக வேணும்னு ஓட்டு போட்டவங்களோட திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். அதை தான் இவங்க உடச்சி விடணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, இவங்க வந்து உண்மையிலேயே இந்த மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்கோ இல்லை செய்த தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கோ இவர்கள் கிஞ்சிற்றும் முனையவில்லை. டெய்லி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ட்ராமா பண்ணாங்க, மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ என்னாச்சு? அதெல்லாம் மண்டபத்தில் போய் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனாங்களா? அதெல்லாம் என்னாச்சு? இப்போ என்ன எல்லா மக்களுக்கும் எல்லா வியாதியும் தீர்ந்து போச்சா? இல்லை சார், நீங்கள் தான் இல்லை எல்லாருக்கும் இந்த பட்டா பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சா? பிஜேபி தான் வந்து வைகை ஆத்துல தூக்கி போட்டுட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிஜேபி தூக்கி போடலைங்க, நாங்களா கொண்டு போய் தூக்கி போட்டோம். அதெல்லாம் இல்லை, அவங்க அப்படிதான் குற்றம் சார். ஓ, நாங்கள் தான் தூக்கி போட்டோன்னு குற்றச்சாட்டு சொல்கிறோம். இது எப்போ சொன்னாங்க? எனக்கு தெரியலையே. வைகை ஆத்துல வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்து மனுக்கள் எல்லாம் மிதந்தப்போ வந்து பாஜக வேண்டும் என்று இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து. இல்லைங்க, பாஜக இந்த மாதிரி குப்பை இது வைகை ஆத்துல தூக்கி போட்டிங்களேன்னு சொன்னது ஒரு குத்தமா? இல்லை நாங்கள் தான் கொண்டு போய் உங்கள்ட்ட இருந்து நீங்கள் மக்களுடைய மனுவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அறிவாலயம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அதை வந்து வழி மறித்து கொள்ளையடிச்சு கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டோமா? இல்லை, அவங்க தான் அப்படி ஒரு குற்றம் சொல்கிறேன். நாங்களாச்சும் வெளிப்படுத்தணும். நீங்கள் வைகை ஆற்றில் கொண்டு போய் வைகையே நீங்கள் சாக்கடையாக தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் வைகை ஆற்றில் கொண்டு போய் எல்லா மனுக்களையும் போட்டிங்கன்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். இப்போ தினசரி ஒரு ட்ராமா. இப்போ தமிழகத்தை தலைகுனிய மேடம், நீங்கள் தான் தமிழகத்தை தலைகுனிய செய்கிறீங்க. தமிழகத்திற்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு திராவிட மாடல் திமுகவால் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம விஜயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் இந்த கிட்னி திருட்டை பற்றி சொன்னீங்க இல்லையா? நம்ம அதில் முக்கியமாக அது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அது திமுகவுடைய எம்எல்ஏவுடைய ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள். இல்லை, நம்ம அப்படி இல்லைங்களா? நீங்கள் திமுக எம்எல்ஏ இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் கிட்னியும் உருவனா தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும்னு அவர் சொல்லல. இல்லை, அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்போ கார் அவங்க அப்பா வாங்கியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல மாதிரி. அதான் அவங்க அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காராம். அவர் என்ன பண்ணி வாங்கினாருன்றதை அவர் சொல்லலை. இவர் ஒரு தனியாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா இத்தனை கிட்னி விற்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரோட கிட்னி எடுத்தாலும் 10 அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா கிட்னியும் எடுக்கணுன்ற டார்கெட் வச்சிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி, திமுகவுடைய எம்எல்ஏவுடைய மருத்துவ கல்லூரி, அது எப்படி தனியார்? ஏன் இதுக்காக தமிழக அரசு வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க? இதுதான் ஒரு அப்படி வரீங்களா? அதுதாங்க சொல்றேன். ஏங்க இந்த பாருங்க, அந்த புரோக்கர் ஒரு எம்எல்ஏ தனிப்பட்ட அந்த கிட்னி வாங்கி வித்தால அந்த புரோக்கர் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? திராவிட ஆனந்தம் தானே. மேலே மெடிக்கல் காலேஜ் ஓனரில் ஆரம்பிச்சு கீழே கிட்னி வாங்கின புரோக்கர் வரைக்கும் திமுக. A to Z வேற கட்சியே கிடையாது. இல்லை, கிட்னி வாங்கி திருந்த புரோக்கர் பேர் திராவிட ஆனந்தம், தலைமறைவு, இன்னும் கைது செய்யப்படலைன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து யாரா மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறான்னு பார்த்தா திமுகவுடைய எம்எல்ஏ. இந்த கிட்னி திருடின பணம் திமுகவுக்கு சென்றிருக்காது, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு போயிருக்காதுன்னு என்ன உறுதி? அதனால தானே கடந்து துடிக்கிறீங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் எவ்வளோ துடிக்க போகிறீங்க? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இன்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு எதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்? இந்த தடவை பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இதை கட் பண்ணி நம்ம ஆளுங்க போடுவாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், இந்த தடவை உச்சநீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கிட்டு வர போகிறாங்க இந்த மேட்டரில். இல்லை, உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா உயர்நீதிமன்றம் அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்காக போட்டிருக்காங்க. இந்த திரும்பவும் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தானே சொல்லி. இல்லை, கொட்டு வாங்குவாங்கன்ற இறுதியில் இப்போ வந்து உங்களுக்கு பிரைமரி ஃபேசி லெவலில் கேஸ் வரும்போது இதை சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஆர்டர் வரும்போது பாருங்கள் என்ன நடக்குது. கண்டிப்பாக இதில் வந்து எத்தனை பேர் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வழக்கு வர்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, இதில் எத்தனை பேருக்கு வழக்கு வந்திருக்குன்றதில்ல, எத்தனை பேருக்கு கிட்னி உருவிருக்காங்கன்றதா அதில் விஷயம். இதில் தான் 1000க்கும் மேற்பட்ட கிட்னின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கூலி தொழிலாளியோ இல்லை ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு
ஒரு அடிமட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கடனுக்காகவோ அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவைக்காகவோ தன்னுடைய கிட்னியை விற்கிறான்னு வைங்களேன், சில லட்சங்களுக்காக, 1 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்கிறான்னு, அவனுடைய அடுத்த இந்த செயலுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய நரகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக. ஒரே கிட்னி இருக்கிற ஒரு கிட்னி எப்போ சேல் இருக்கும்னு தெரியாது. இப்போ இவன் கிட்னி எடுத்து ஒரு பணக்காரனுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அவனுக்கு 2 கிட்னி இருந்தது, அவன் ஆட்டமாடி தான் 2 கிட்னியும் காலி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த ஏழை வந்து ஒரு கிட்னியோட அடுத்து அவனுடைய குறை காலத்தை கழிக்கணும். ஹியூமன் டிராஃபிக்கிங்கிறது உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உடல் உறுப்புகளை எடுத்துக்கிறதோ இல்லை மனிதனை வந்து உடல் உறுப்புகளுக்காக கொல்லுவதோ கடத்துவதோ போதைப் பொருளுக்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை. ஆனால் உலகத்தில் எந்த மூலையிலும் கூட கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்திருக்கு. புரியுதுங்களா? இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு, இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழ்நாட்டை தலைகுனியை விட்டுட்டிங்களே கேவலம் காசுக்காக. இப்படிலாம் சம்பாதிக்கணுமா? மலையை குடைஞ்சி சம்பாதிக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டுறன்ற பேரில் சம்பாதிக்கிறீங்க. எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டும் அந்த ஊரில் இல்லை. மெட்ராஸில் ஆரம்பிச்சதுங்க, இப்போ உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வந்துருச்சு. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, எந்த ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா நீங்கள் வேறு ஊருக்கு போகணும். காரணம் என்னென்னா அங்கே சுற்றி திமுககாரங்க நல்லா வாங்குறது, அது ஒரு பெரிய ஊழலாக பண்ணுறீங்க. மலையை குடையிறீங்க, மண்ணை குடையிறீங்க, கள்ளச்சாராயம் வைக்கிறீங்க, கிட்னி வரைக்கும் திருடி சம்பாதிக்கணுமா? இதுதானே இன்றைக்கி மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இதை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான பேர், 100கணக்கான பேர் இன்றைக்கி கிட்னி இல்லாமல் இருக்கிறாங்க நாமக்கல் பகுதியில் அப்படின்னு சொன்னால், இதை விட பெரிய பிரச்சனை என்ன இருந்திருக்க முடியும்? இதை விட பெருசாக என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? இதான் இப்போ மக்கள் எழுப்புகிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம விஜயோட பிரச்சாரத்துக்கு வருவோம். திருவாரூர் வந்து கருவாடாக மாறிட்டு கிடக்கு, நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீன் அரிப்புன்னு கூட சொன்னார். அதை கூட நான் போட்டிருந்தேன். இல்லை, அவர் டைரக்டாகவே வந்து திமுகவை அட்டாக் பண்ணி பேசி எழுதி கொடுத்தவரை அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள். அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு எழுதி கொடுத்தவரை அட்டாக் பண்ணுறாரு. யாரோ விஜய்க்கு எழுதி கொடுத்துருப்பாங்க, அவர் அட்டாக் பண்ணுறாரு. அதான் சார், திமுகவை தான் சார் அவர் டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. சரி, இப்போ விஜய் பேசுறதுனால திமுகவுக்கும் வந்து பாதிப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே. ஐயோ, நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ நரேட்டிவ் தாங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட், இப்போ டோட்டலாவே வந்து விஜய் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் விஜய் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இப்போ போயிட்டு இருக்கு. அதை நீங்க கவனிக்கிறீங்களா? அந்த நரேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. அந்த நரேட்டிவ்ல இவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, திமுக பிடிக்காதவங்களுடைய ஓட்டை கொஞ்சமா சிதறடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ்லாம் வராது. சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், இவங்க வந்து இந்த ஏழை விட்ற காமெடி வரும்ல, 5000 10,000 பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஏலம் விட்டுட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே போகல, சிங்கிள் டிஜிட் தான் வரும். பட் என்னென்னா இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட்டை இவர் கொஞ்சம் பிரிச்சுட்டு போனாலும் நமக்கு வந்து வெற்றி உறுதின்னு நினைக்கிறேன். கமலஹாசன் என்ன பேச்சு பேசினார்? இந்த டார்ச் லைட்டை வச்சு டிவி உடைப்பார் தெரியுமா? அது யார் வாய்ஸ் வரும்போது உடைப்பார்? ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், அதில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வாய்ஸ் கேட்கும். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ், அப்போ தான் கடுப்பாகி டிவியை உடைப்பார். புரியுதுங்களா? இப்போ எங்கே போயிட்டார்? மொத்தமாக இதே மாதிரி தான் நாளைக்கு விஜய். இல்லை, கமல் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த மாதிரி வந்து கூட்டம்லாம் வந்துச்சு, ஆனால் அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அது விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். 100%. நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த இந்த இது 2வது மாநாடப்போ ஒரு வீடியோ வந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. சரத்குமார் அவர்கள் நடத்தின மாநாடு, அதனுடைய கூட்டம். ஏங்க இப்போது விஜய்க்கு கூடின கூட்டத்தை விட அதிகமாக கூடியிருக்கிறது சரத்குமார் அவர்கள். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ட்ரோனெல்லாம் பெருசாலாம் கிடையாது. மாநாடு கவர் பண்ணுறது அந்த கேமராமேன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புரியுதுங்களா? அப்போ சோஷியல் மீடியாவும் கிடையாது. நம்ம எல்லா வீடியோஸையும் பார்க்க மாட்டோம். பெருசாக நியூஸ் பேப்பர்ஸ் தான் பார்ப்போம். நியூஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஓடும், அதை பார்ப்போம். அப்போ வந்து நமக்கு அந்த ஞாபகம் இல்லை எவ்வளோ பேர் வந்து. ஆனால் சரத்குமாருக்கு அந்தளவுக்கு கூட்டம் கூடியிருக்கு. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் நடிகர்களுக்கு கூட்டம் கூடும் தான். யார் கூட்டம் கூடாதுன்னு யார் சொன்னா? யாரும் சொல்லவே இல்லையே. நீங்கள் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்க ஒரு நடிகர் உங்களுக்கு கூட்டம் கூடமாக வராது, அது கூடமாக வராதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், கூட்டம் வரும். ஆனால் இன்னைக்கு விஜயனுடைய பேச்சு, அதாவது அவர் 2 மாநாடுகள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரம் வந்து 2வது கட்ட பிரச்சாரத்தை இப்போ நம்ம இங்கே இருக்கோங்க. அந்த பேச்சில் ஏதாவது மாற்றம் ஏதாவது தெரியுதுங்களா? இல்லை, மாடுலேஷனில் எழுதி கொடுத்தவங்க அந்த மாடுலேஷனில் ஏதோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. மாடுலேஷனே மறுபடம் பண்ணி தான் பேசுகிறார் அவர். அது வந்து மனசுலேருந்து வார்த்தைகள் மனசுலேருந்து வரலைன்னா கூட பரவாயில்ல, மாடுலேஷனே மனப்பாடம். அதுக்கு தான் அந்த ஒரு வாரம், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மாடுலேஷன் அந்த இதெல்லாம் 3 இடத்துல பேசுகிறாரு இல்லைங்களா? அந்த 3 இடத்துக்கும்
ஃபுல்லாக எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு சினிமாவில் ரிஹர்சல் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இறக்குறாங்க. அதனால தெரியுது, அவங்க பேசுறதுலேயே தெரியுது. இல்லைனா மண்ணரிப்பை மீன் அரிப்புலாம் யாரும் படிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், நான் அது கூட என்கிட்ட கேட்டாங்க, NDTVயில் கேட்டாங்க, இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது தானே, டங் ஸ்லிப் தானே அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், எங்கள் டங் ஸ்லிப்புங்கிறது விஷயம் இல்லை. அப்போ மண்ணரிப்பு பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியலல்ல. ஏன் சார், இப்போ தமிழகத்துல வந்து 70 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி திமுக அந்த அளவுக்கு பெருமையா பேசிக்கிறாங்க. அவரே ராகுல் காந்திக்கு பதிலாக ராஜீவ் காந்தி சொல்லுங்க. ராகுல் காந்தி கிழமை புகுத்தி விடும், இனிமை புகுத்தி விடும், கிழமை புகுத்தி விடும். ஏங்க அவர் ஸ்டாலின் உளருவாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது அதை விட டேஞ்சருங்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதான் உதாரணம். நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களால் ஏன் மக்கள் பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியல, ஏன் வந்து இவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அந்த மனிதருக்கு ஏற்படவில்லை. இன்னும் என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி நிறைவேற்றலை, வாக்குறுதி இந்த இதுக்குள்ளே எங்கே நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை உங்கள் நிலமை. நீங்கள் அதெல்லாம் தாண்டி பீக்கில் போயிட்டீங்க. தமிழகம், இந்த தமிழக மண் இவ்வளவு கொடுங்கோலர்களை இதுவரை சந்தித்ததே கிடையாது. அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னெழுச்சியான தலைவர்கள் இல்லாமல், அதாவதுங்க மனசுலேருந்து பேசணும் மக்கள்கிட்ட, மக்கள் பிரச்சனையை உள்வாங்கணும், என்ன நடக்குதுங்கிறத உள்வாங்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆளுமை பண்பு. அந்த ஆளுமை பண்பு இல்லாமல் ஒரு பொம்மை போன்ற ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், கொடூரங்கள் இந்த மண்ணில் அடங்கேற்றி கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் இன்னொரு சினிமாவிலேருந்து ஒரு புட்டப் இன்னொரு பொம்மையை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. இவங்க வரப்போகிறதில்ல ஆட்சிக்கு, ஆனால் இவர்களை திரும்ப ஆட்சிக்கு வர வைப்பதற்கான ஒரு முயற்சியாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளோதான் விஷயம். மக்கள் என்ன பார்ப்பாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினிமாவிலேருந்து வர்றவங்க இப்போ க்ரௌடு வர்றதுன்றது ஒரு ஆச்சரியமே கிடையாது. இப்போ நம்ம இந்த தெருவுக்கு விஜயோ அஜித்தோ இல்லை நயன்தாராவோ யாரோ வடிவேல் அவர்கள் வந்தால் கூட, லூஸ் மோகன் வந்தால் கூட எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அது சினிமாவில் பார்க்குற ஒரு உருவம் நேரில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்க, நடித்தது என்னங்க ஒரு 10 படம் நடிச்சிருப்பாரா? அதில் எல்லாமே ஃப்ளாப்பு தானே. சந்தானம் கூட நடித்தது மட்டும் 2-3 படம் ஹிட்டு. அவரே ஒரு நடிகர்னு போய் பார்க்குறாங்களா இல்லையா மக்கள்? அவர் நடிகர் இல்லையா சார்? நடிகர், நீங்கள் நடிகர்னு சொல்லுவீங்களா? பின்ன என்ன சார், அவங்க தாத்தாவிலேருந்து அவங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க சினிமா துறையை சார்ந்தவங்க தானே சார். நீங்கள் தாத்தாவிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் மக்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்கன்னு நினச்சேன். அதை சொல்கிறீங்களா? மக்கள்கிட்ட நல்லா நடிக்கிறாங்க, பட் சினிமாவில் ஒரு நல்லா நடிச்சு நான் பார்த்தது இல்லையே. அவர் நடிப்பு வராது தானே. அவரையே இப்போ அவரே வராருன்னு வைங்களேன். இப்போ மற்ற திமுக தலைவர்கள் வர்றதுக்கும் அவர் வரும்போது என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோமே அப்படின்னு 2 பேர் வந்து பார்ப்பாங்க, டிக்கெட்டில் நிற்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் திறந்தாங்களா டி நகரில், ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், பிரபு எல்லாம் வந்தாங்களா? எவ்வளோ கூட்டம் இந்த இதுலங்க, பாண்டி பஜார் என்ட்ரன்ஸ் இல்லைங்க. அப்புறம் அவங்கள என்ன ஓட்டு போட்டுருவாங்களா? அமிதாப் பச்சன் எலெக்ஷனில் நின்னா, ஐஸ்வர்யா ராய் எலெக்ஷனில் நின்னா ஓட்டு போட்டுருவாங்களா? இது பேசிக்காக நீங்கள் ஒன்று. இப்போ சினிமாவிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு திரை பிரபலம் என்பதை தாண்டி அவருக்கு ஒரு நல்ல மனுஷன் ஒரு பேர் இருந்தது. விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல மனுஷன் ஒரு பேர் இருந்தது. விஜய்க்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? விஜய்க்கு எங்கே நல்ல மனுஷன் பேர் இருக்கு சார்? அவரு அவங்க ரசிகர்களே நல்ல மனுஷன். நான் சொல்றது 11 வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல நான் வந்துட்டேன், விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நான் வந்துட்டேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு நீங்க சொல்லி தான் தெரியுது அந்த பகுதி மக்களுக்கே. நீங்க சொல்றீங்க களத்துல வந்துட்டீங்கன்னு, அந்த பகுதி மக்களுக்கே தெரியல நீங்கள் வந்தீங்களா இல்லையான்னு. அவ்வளோதான் உங்களுக்கு நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், குட் மேன் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருக்குல்ல, அது வந்து விஜய் மேலே கிடையாது. விஜயகாந்த் மேலே ஓரளவு இருந்தது. அவரே பீக்லேயே 9% தான் எடுத்தார், அவருடைய பீக்லேயே. நீங்கள் வந்து இவருக்கு குட் மேன் இமேஜ் இல்லை. அஜித்துக்கே குட் மேன் இமேஜ் இருக்குது, இவருக்கு குட் மேன் இமேஜ் இல்லை. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. குட் என்டர்டைனர், 150 கோடி 200 கோடி ஒரு சம்பளம் வாங்குறாரு. இதெல்லாம் யாருமே மறுக்கலைங்க, புரியலைங்களா? அதெல்லாம் யாரும் மறுக்கல. பீக்கில் தான் இருக்கீங்க, நல்ல என்டர்டைனர் தான். 2 மணி நேரம் உங்கள் படத்துக்கு கூட்டு வந்து ஃபேமிலியோடு உட்காந்தா டைம் பாஸ் ஆகும். இதெல்லாம் யாரும் மறுக்கல. உங்கள் மேலே நல்ல மனிதன்ற ஒப்பீனியன் எப்போ வந்துச்சு? யார் சொல்லியிருக்காங்க தெரியும்? அஜித் நல்ல மனுஷன் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க சார்? அஜித் நல்ல மனுஷன் சார், விஜயகாந்த் நல்ல மனுஷன் சார். நான் சொல்கிறது திரைத்துறையிலேயே நல்ல மனிதர் என்கிற இமேஜ் உங்களுக்கு இல்லை. ஏன்னா தமிழக அரசியல் களம் என்பது கொள்கை அடிப்படையிலானது. பாலிசி இல்லாத சும்மா காட்சிக்கு நான் வந்து பவுடர் பூசின்னு வரேன், நான் வந்து ஃபெமிலியர், நான் எல்லா வீட்டுக்கும் போயிட்டேன். ஏஸ் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் ஃபேமஸாக ஏதாவது சீரியல் இருக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு சீரியல் இருக்குன்னு வைங்க, அந்த சீரியலில் வர்ற கேரக்டர் வந்தால் கூட தான் கிராமத்தில் எல்லாம் வந்து பார்ப்பாங்க தானே? கண்டிப்பாக. இப்போ எனக்கு திருவண்ணாமலை பிரச்சாரத்துக்கு கூல் சுரேஷ் அவர்கள் வந்தார், எவ்வளோ க்ரௌட் அவருக்கு வந்தது. பட் அதெல்லாம்
ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு எனக்கு அப்பயே தெரியும். நான் சொல்கிற கருத்துக்கள் போய் சேரணும், அதுக்கான புல்லிங் தான் அவங்க. நீங்கள் இப்போ விஜயை வச்சு நீங்கள் க்ரௌட் புல் பண்ணிவிட்டு உங்கள் கட்சிக்கு ஏதாவது கொள்கை இருந்ததுன்னா மக்கள் ஓரளவு கேட்டாலும் கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாது, பார்ப்பாங்க தலையெல்லாம் முடி இருக்குப்பா, பாபா வச்சுருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்படி இதுதான் கன்வர்சேஷன். மக்கள் இப்படி தான் பேசிப்பாங்க. சினிமாவில் பார்க்குறத விட கலராக இருக்கார், இல்லை கருப்பாக இருக்கார், இவ்வளோ தாங்க அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே நீங்கள் வேறு எந்த இதுவுமே பேச மாட்டாங்க. இல்லை நீங்கள் 300 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து 200 ரூபா கொடுத்தீங்கன்னா போய் சண்டை போடுவாங்க. இது ஒரு நாள் நிகழ்வு, இது விஜய்க்கும் தெரியும், அதான் சனி ஞாயிறு வராரு. அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாணவர்களுக்கு தேர்வுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு, எங்களுக்கு பொது தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் தான் இருக்கு, தமிழில் சதம் அடிக்கிறவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, பள்ளி கல்வித்துறை உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப மோசமாக இருக்குது. நான்லாம் அரசு பள்ளியில் படித்த மாணவன். இப்போ எந்த பள்ளியிலும் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை. எல்லாமே இந்த வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாத ஊதியத்தில் ஆசிரியர்கள் வேலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நான் உண்மையை உடைச்சி பேசுகிறேன். அதே போல் மத்திய அரசு கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்குனா அதை நீங்கள் வேறு திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திடுறீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்த மாட்டீங்க. இப்போ எஸ்எஸ்ஏவில் வர்ற நிதியையும் நாங்கள் 3 மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி, அதாவது சாதாரண ஒரு அரசு பள்ளி, சாதாரணமான அடித்தட்டில் இருக்கிற மக்கள் அவர்களுடைய குழந்தைங்களை எந்த ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்களோ அந்த ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இங்கே இருக்கிற ஒரு திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏஓ எம்பிஓ இல்லை சன்ஷைன் ஸ்கூல் மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்கு தான் இந்த நிதியை மத்திய அரசு கொடுக்குறது. இவங்க என்ன சொல்கிறாங்க, முடியாது. காரணம் 3 மொழி. அப்போ பணம் இருக்கிறவன் 3 மொழி படிப்பான், பணம் இல்லாதவன் 2 மொழி தான் படிக்கணும். இதுதான் திமுகவினுடைய அசிங்கமான கொள்கை. இந்த கொள்கையினால் அந்த நிதியை இவங்க வாங்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு பையன் வீடியோ போட்டிருக்கான். விழுப்புரத்தில் அரசு பள்ளி தொடக்க பள்ளிக்கு முன்னாடி கழிவுகள், ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே இயற்கை உபாதைகளை அந்த பள்ளியினுடைய வாசல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் பிஞ்சு குழந்தைங்க, ஈஸியாக ஜெம்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வயது அவங்களுக்கு 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. அந்த பையன் பேசும்போது அந்த பள்ளி குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் அந்த வீடியோவில் வராங்க. அந்த ஒரு பாப்பா, ஒரு குட்டி பாப்பா பூ வச்சுட்டு வருது, ஒரு பையன் அப்படி பேக் மாட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு அரசு பள்ளி இவ்வளவு மோசமாக இருக்க வேண்டும்? ஒரு தனியார் பள்ளிக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சிறுநீர் கழிச்சிட்டு போகிறாங்க அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அரசு பள்ளி கேட்பாரற்று தானே கிடக்கிறது. நிச்சயமா இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கல்வி. கூட மேற்கூரை இடிந்து விழுந்ததாக அண்ணாமலை ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. நீங்கள் சத்துணவு பால்வாடியில் பிஞ்சு குழந்தைங்க இருக்கிற ஒரு பகுதியில் மேலே புதிதாக கட்டப்பட்ட கட்டடம் இடிந்து அவங்க தலையில் விழுது. ஏதோ தெய்வாதீனமாக எதுவும் பெரிய காயங்களோ பெரிய மரணங்களோ இதுவரை ஏற்படலை குழந்தைகளுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரங்கள். இவரெல்லாம் எப்படி வெளில முகத்தை காட்டுறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி இவருக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு வார்த்தை வருதுன்னு எனக்கு புரியல. சாதாரணமாக ஒரு மனிதராக இருந்தால் கூச்சம் பிடுங்கி தின்னணும். இப்படிப்பட்ட ஒரு கல்வி கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த 4.5 ஆண்டுகளில் நீங்கள் யாருக்கும் பணி நிரந்தரம் கொடுக்கல, நீங்கள் வாக்குறுதி கொடுத்த தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் பண்ணலை, 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற விகிதத்தை நீங்கள் பின்பற்றலை, 100கணக்கான அரசு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனம். நீங்கள் இந்த 4.5 வருடங்களில் என்ன புதிதாக பண்ணியிருக்கீங்கன்னா, பள்ளிக்கூட மாணவர்களை எடுத்துகிட்டு குத்தாட்டம் போட்டிங்க. அந்த சினிமாவினுடைய ரசக்குறைவான பல பாடல்களுக்கு பள்ளி குழந்தைகளை நீங்கள் ஆட வச்சிங்க, பாட வச்சிங்க. இதை தாண்டி தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்தி கிடைத்திருக்கிறது? இன்றைக்கி கூட அரசு விடுதியில் அரசு மாணவியர் விடுதியில் இன்னைக்கு மத மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியாக இருந்தது. அதுக்கு கட்சிக்காரர்கள் இருந்து அங்கே இருக்கக்கூடிய வார்டன்ல இருந்து எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு கோர்ட்டு கூட இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நேரில் முதல்வருடைய பார்வைக்கே செல்லும் பொழுது ஏன் அரசாங்கம் அது இவங்க போட்ட பிக்சரை தானே இவங்க ஆட்சியே நடந்துகிட்டு இருக்காங்க, மறந்துட்டீங்களா? அது எப்படி கேட்பாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு தோதான விஷயமாகத்தான் திமுக பார்க்கும். இதை தடுக்காது. நீங்கள் பிஜேபிக்காரங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்து மதம் அழிய போகிறது, அழிவில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையற்ற அச்சத்தை நீங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க.
கவனிச்சிருக்கீங்களா? பிஜேபி மேலே சொல்லுவாங்க. நேரடியாக எங்கள்கிட்ட நேரடியாக பேசும்போது சொல்ல மாட்டாங்க. பின்னாடி எங்களை பற்றி பேசுகிறவங்க பலரும் இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிஜேபி வந்து எப்போ பாரு இந்து மதம் அழிஞ்சிரும்னு சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், மத மாற்றம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து மத மாற்றம் தேவையற்றது அப்படிங்கிறேன். நீங்கள் உடனே நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறேன்றீங்க. நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசலை. நான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுமே கூட அந்நிய நாட்டு படையெடுப்பாளர்களால் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டு தான் மதம் மாறினாங்கன்னு சொல்கிறேன். தேர் விக்டீம்ஸுங்கிறேன். இதுதான் வரலாற்று உண்மை. வால்முனையிலும் வறுமையினுடைய கொடுமையிலும் தான் இங்கு கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மதம் மாறி போனார்களே ஒழிய யாரும் தத்துவத்தை தத்துவார்த்தமாக ஏற்றுக்கொண்டு மதம் மாறினார்கள் என்று எவனொருவனாலும் இந்தியாவில் சொல்ல முடியாது. நிச்சயமா இது வரலாற்று பூர்வமான உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காட்டுத்தீ மாதிரி ஒரு மதம் மாற்றம், ஜெயிலுக்குள்ளே போய் மதம் மாற்றுறான், ஸ்கூலுக்குள்ளே போய் மதம் மாற்றுறான், ஹாஸ்பிட்டலுக்கு போய் மதம் மாற்றுறான். எங்கெங்கெல்லாம் மனிதன் வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவானோ, ஒரு மனம் தன்னுடைய நிலையில் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவன் என்ன பண்ணுறாங்க, மதம் மாற்றுறாங்க. இவ்வளவு காட்டுத்தீ போல் மதம் மாற்றத்தை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறோம். இயேசு அன்பை பரப்ப சொன்னார், மதத்தை பரப்ப சொல்லலை. நீங்கள் அசிங்கமாக மதத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. இதை கேட்டால் சார் என்ன சார் எப்பா நீங்கள் மதம் மாற்றம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்து நீங்கள் பேசுனீங்களா? இல்லை வந்து முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை பற்றி பேசுனீங்களா? அது இந்து மதத்திற்கான ஆபத்தாக உங்களுக்கு தெரியலையா? அப்போது ஒரு புறம் என்ன பண்ணுறாங்க, சார் பிஜேபினா மதத்தை பற்றி தான் பேசுது, நாங்கள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம், மதத்தை பற்றி மட்டும் இல்லை மலையை பற்றி பேசுகிறோம், மண்ணை பற்றி பேசுகிறோம், ஆற்றை பற்றி பேசுகிறோம், இயற்கை சூறையாடலுக்கு பேசுகிறோம், பால் விலை உயர்ந்தால் நாங்கள் தான் போராடுறோம், மின்சார கட்டண உயர்வுக்கு நாங்கள் தான் போராடுறோம், திமுகவினுடைய இந்த தகுடு தத்தங்களுக்கு எதிராக எல்லாம் நாங்கள் மட்டும்தான் போராடிட்டு இருக்கோம். இந்த 4.5 வருடங்களில் திமுக ஒரு கட்சியை, ஒரு கட்சி தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் தாக்கியது என்று சொன்னால் பிஜேபிக்காரங்களங்க. எத்தனை பொய் வழக்குகள், ஒரு கொடியேற்றத்துக்கு எத்தனை வழக்கு? நான் கொடியேற்றத்துக்கு எனக்கு 4 வழக்கு, கொடியேற்றத்துக்கு மட்டும். அதுவும் புதுசாக போய் கம்பத்தை நட்டு கொடியேற்றுறது இல்லைங்க, இருக்கிற கம்பத்தில் இறக்கிட்டு திருப்பி ஏற்றுறதுக்கு வழக்கு. அந்த வழக்குக்கு கைது வரைக்கும்லாம் பல இடங்களில் முயற்சி பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதுக்கு எத்தனை பிஜேபிக்காரங்க? வேலூரில் மக்கள் போராட்டத்திற்கு இளைஞர்கள் கூடி போராடிய போது ஒரே வழக்கில் 120 பேர் சிறை சென்றார்கள் பிஜேபியில். இன்றைக்கெல்லாம் என்னென்னா விஜய்லாம் வந்துட்டு போகும்போது கரண்ட்டெல்லாம் கட் பண்ணுறாங்க, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிலான்றாரு. கடைசியில் பார்த்தா இவங்க மாவட்ட செயலர் தான் கரண்ட் கட் பண்ண சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏசி ஓடிட்டு இருக்கும்போது ஃபேன் ஓடல, கஷ்டமாக இருக்குன்றீங்க. நாங்கள்லாம் பாலைவன வெயிலில் போட்டு புரட்டி எடுத்துக்கிறாங்க எங்களை 4.5 வருஷம். நீங்கள் யார் பிஜேபி திமுகவினுடைய உண்மையான எதிரி என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக யாரை வதைக்கிறதோ, எத்தனையோ பேர் போராடினாங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து, யாரை கொண்டு போய் வெள்ளைக்காரன் அந்தமான் சிறையில் போட்டான், யாரை போய் ஜெயிலில் போட்டு செக்கிழுக்க வச்சான்? வஉசியை தானே. ஏன்னா வஉசி கப்பல் விட்டார். வெள்ளைக்காரனை யாரெல்லாம் அதிரச் செய்தார்களோ அவங்கள தான் தூக்கில் போட்டான். வெள்ளைக்காரனை யார் வந்து நடுநடுங்க செய்தார்களோ அவங்கள தான் கொடுமையான சிறைகளில் போட்டான். இன்றைக்கி திமுக 4.5 வருஷத்தில் பிஜேபிக்காரனை மட்டும்தானே பழி வாங்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணால் எங்களுக்கு அனுமதி கிடையாது. பிஜேபி ஒரு எதிரியே கிடையாது திமுகவுக்கு அப்படின்னு தானே சார். அப்புறம் ஏங்க 24 மணி நேரமும் எங்கள் பேரே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் எங்கள் பேர் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடத்த சொல்லுங்கள். திமுகன்ற பேரே உச்சரிக்காம. கனிமொழியும் அப்படிதான் சார் சொல்கிறாங்க, திமுகவுடைய பெயரை சொல்லாம எந்த கட்சியுமே இந்த இடத்துல. நீங்க ஏங்க, நான் என்ன கேட்குறேங்க, இப்போ சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருமே பிரிட்டிஷ்காரன் பேரை தான் சொன்னான். இதெல்லாம் ஒரு பெருமையா? நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ தான் மக்களை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற, ஒன்றை கட்டுறதுக்கு தான் இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உன் பேரை சொல்லாமல் வேற யார் பேரை சொல்லுவாங்க? திராவிடர் கழகம் பேரை சொல்லுவாங்களா? திமுக தானே ஆட்சியில் இருக்குது, திமுக பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் கொடுக்குற நிதியில் தான் நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போதா குறைக்கு பஞ்சப்பாட்டும் பாடுறீங்க. 4.5 வருஷம் திமுக பஞ்சப்பாட்டு பாடினீங்க. ஆனால் வந்து மொத்தத்துக்கும் நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக நான் என்ன கேட்குறேன், பிஜேபிக்காரன் பார்த்து உனக்கு பயம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் ஒரு ட்விட்டுக்கு ஒரு ஃபேக் கேஸ் போடுறீங்க? பிஜேபிக்காரன் வீட்டுக்கு 4:30 மணிக்கு ஏன் போலீஸ் போய் நிற்கிது? பிஜேபிக்காரனை போய் குஜராத்லேருந்துலாம் தூக்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு தான் பயம் இல்லையே சாமி? ஏன் இத்தனை ஃபேக் கேஸு? பிஜேபிக்காரன் கொடியை பார்த்தா ஏன் அலற? பிஜேபிக்காரன் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏங்க பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்த விட்றாங்களா? நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோன்னு வைங்க, இப்போ அனுமதி கொடுக்குறது இல்லை. ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு 200 பேர் 300 பேர் திரளணும்னு வைங்களேன். ஒரு ஒன்றிய அளவில் 200 பேர் 300 பேர் டப்பால்னு வந்து இறங்கிடுவாங்களா? இந்த ஆடுங்கள்லாம் கிடைய போகிற மாதிரி டப்புன்னு கொண்டு வந்து 10 பேர் வருவாங்க, 2 பேர் பைக்கில் வருவாங்க, 2 பேர் பஸ்ஸில் வருவாங்க, 2 பேர் காரில், இப்படி தானே வருவாங்க. நாங்கள் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோன்னா 8 மணிக்கெலாம் போலீஸ் வந்து நின்றோம். 2 பேர் 2 வீலரில் வருவான் பாருங்கள், பிஜேபி துண்டை போட்டு ஏர் வண்டியில். 4 பேர் காரில் வருவான் பாருங்கள், ஏர் வண்டியில். 10 பேர் பஸ்ஸில் இறங்கினா ஏர் வண்டியில். இப்படி
ஏன் சார் இவ்வளோ பயம் உங்களுக்கு? பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டிய மற்ற எல்லா கட்சியும் அனுமதிக்கிறீங்க. விஜய்க்கு தான் அனுமதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு சார். யார் கொடுத்துட்டாங்கங்க? அவர் இந்த இது கரண்ட்டை பிடுங்கினாருன்றதுக்கு அவ்வளோ கதறாரு. எங்கள் ஆளுங்க எத்தனை நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க? நீங்கள்லாம் மண்டப அரஸ்ட்டுக்கு தாங்காத கட்சிங்க. மண்டப அரஸ்ட்டுக்கு அப்படி போட்டு போஸ்ட் போட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணுற கட்சி நீங்கள்லாம். நான் எங்களை மாதிரிலாம் நீங்கள் ஒரு வாரம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேர் இருக்க மாட்டான். மண்டப அரஸ்ட்டுக்கே எல்லாம் பதறிட்டு ஓடினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாவேக்காவில் அரெஸ்ட்டுன்னு தெரிந்தால் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்க ரசிகர்கள், தொண்டர்கள் கிடையாது.